பாயிரம் பொங்குமாங்கடலில் புகுந்தழுவெடுக்க போயினேன் வெற்றி பெற்றேனா? பூமியின் தருக்கள் செடி கொடியோடும் புல்லினை தொகையெடுத்தேனா? தங்கமொன்றெடுத்து பலவகை நகைகள் தட்டையான் நல்ல தட்டானா? தாய்த்தமிழ் ஆசை வாய்த்த நூற்பற்று தந்ததால் துணிந்து விட்டேனா? எங்குமே பரவி எங்கனும் விளங்கும் இயேசுவின் வாழ்க்கையை தொகுத்து இவ்வனம் தமிழில் தந்து வைத்தேன் யான் என் செயல் தவறினில் பொறுத்து. சங்கமத் தேவன் மைந்தனின் பெருமை தாங்குவீர் கைகளில் நீரே. தந்தையின் மைந்தன் அருள் செய்ய வருவார் சத்தியம் தன்னை அறிவீரே. பிறப்பு. ஆதியிலே வார்த்தை இருந்தார். ஆதியில் இருந்தார் அவர் பெயர் வாக்கு. ஆண்டவருடனே அவர் தாம் இருந்தார். ஆண்டவராகவும் அவரே இருந்தார். அவரிடமிருந்தே அனைத்தும் தோன்றின. ஆவி என்பது அவருள் இருந்தது. உயிரெனும் அக்தே ஒளியாய் நின்றது. ஒளியை உலகம் உணர மறுத்தது. இருளோ ஒளியை ஏற்க மறுத்தது. தமதிடம் தேடி தனி அவர் வந்தார். அவருக்குடையோர் அவரை மறுத்தனர். வேதனாம் அவரை விசுவசித்தோர் ஏற்றுக்கொண்டோர் எல்லோருக்கும் கடவுளின் மக்களாய் கனியும் வாழ்வை அன்பு கனிந்து அவரே அளித்தார். வாக்கு மலர்ந்து மனுவுருவானார். நாதன் மனுவாய் நம்மிடை வாழ்ந்தார். அவரது மாட்சியை அனைவரும் கண்டோம். அருளும் உண்மையும் அவராய் விளங்கினார். இந்த உண்மையை என்றும் நாம் அறிவோம். அவர் நினைவிருந்து நாம் அனைவோரும் அருளையும் அன்பையும் அடைந்தே வாழ்ந்தோம். வாக்கென உயிரென வழங்கும் இவரே தந்தையின் மகனாம் இயேசு கிறிஸ்து. தந்தையை நமக்கு தந்த கிறிஸ்துவே. முன்னோடி இதோ வருகின்றார். பழம்பெரும் பண்பின் பாலஸ்தீனம் முப்பெரும் பெரிவாய் மூண்டதே அந்நாள். கலிலேயாய் எனக் கழறும் ஓர் பகுதி, சமாரியாய் எனச் சாற்றும் ஓர் பகுதி, யூதேயாய் என உரைக்கும் ஓர் பகுதி. முப்பெரும் பிரிவிலும் முதலிடம் பெற்றது யூதேயா. அது யூதர்கள் இருக்கை. அப்பகுதிக்கோர் ஆதிக்க கர்த்தா ஏரோது என்ன ஏங்கிய மன்னன். ஆடல் பாடல் ஆரவாரங்கள், காம சாகசம் களியாட்டங்கள், மதுவில் நீந்தி மயங்கிடும் சுகங்கள் எல்லாம் மிக்கவன் ஏரோது மன்னன். அன்னவன் நாட்டில் ஆலய குருவோ சக்கரியாஸ் எனும் தகைமிகும் பெரியோர். அன்பும் பண்பும் அமைதியும் மிக்கோர், ஆற்றும் கடமையில் தேற்றம் மிகுந்தோர். மன்பதை உலகில் மகத்துவம் பெற்றோர், இறைவன் பணியில் என்றும் மகிழ்ந்த இன்னவர் மனையாள் எலிசபெத் என்பாள். இல்லற வாழ்வை இனிது நடாத்தி நல்லறம் காணும் நற்கொடி மக்கள் சக்கரியாசும் சால்புரும் துணைவியும் மகப்பேரின்றி வாடிய நாளில் ஆலய பணியிலோர் அதிசயம் நிகழ்ந்தது. சேவை செய்து சிறந்த சக்கரியாஸ் அப்படியோர் நாள் ஆலயம் சென்று கடவுளை தொழுது கவலையை நினைந்து முறைப்படி பணியில் மூழ்கிய போது தேவதூதன் திருமுன் தோன்றினான். ஐயா, உன் துயர் அறிவான் இறைவன். எலிசபெத் வயிற்றில் இனும் சின் நாளில் அழகே உருவாய் ஆண்மக ஒன்று அவதரிக்கும். இது அழியா சத்தியம். அருளப்பன் என அதன் பேரிட்டு ஆதரிப்பேரும் அகமெலாம் மகிழும். ஊரும் நாடும் உறவினர் வீடும் உற்சாகத்தில் ஊறி திளைக்கும் என்றான். வணங்கி எழுந்த சக்கரியாஸ், தேவனின் குரலே திருவுடை தூதனே, யானும் முதியோன் அவளும் மூதாட்டியே, ஈனும் காலம் இனி எமக்கேது சொல். வானா மன்னா வாழ்நாள் செழிக்க, ஊனும் உதிரமும் உரமிலாதொழிந்த பின் ஞான மகப்பேறு நல்குவதெங்கனம்.
என்றார். உடனே இறையவர் தூதனும், நாயகர் செய்தியில் நம்பிக்கையில்லையோ? உண்மை வரும் வரை ஊமை நீ என்றனன். அக்கணமே தன் அகரம் மறந்து சக்கரியாசும் தன் வசம் இழந்து மூங்கையன் ஆயினார் முறையிடவில்லையே. மங்களத் தூது. நிலவெனும் வதனம் நெற்றி, நெடுமழை அணைய கூந்தல், மலரெனும் கண்கள் கைகள், மரியம்மை அழகின் தெய்வம். இலகுமோர் மணவிழாவை எதிர்பார்த்து நின்ற காலை, அலகிலா இறைவன் செய்தி அவர் முனம் தோன்றிற்றம்மா. தன்னிகர் இல்லாதான தாவீது வம்சம் சார்ந்த பொன்னிகர் சூசையப்பர் புகழ்பெரு மனையாளாக கன்னியாள் மரியம்மைதான் கைக்கொள்ள இருந்த நாளில் சொன்னவோர் செய்தி கேட்டாள் தூதர் காபிரியேல் மூலம். அம்மையே, நல்ல செய்தி. ஆண்டவர் குமாரன் உந்தன் செம்மை சேர் மகனாய் தோன்றும் சிறப்பினை அடைய காண்பாய். இம்மையில் மறுமை காட்டும் இறையவர் குமாரன் தன்னை தம்மரும் மகனாய் காணும் தவம் உந்தன் தவமே அன்றோ என்றனன் தூதன். கன்னி எழுமூச்சில் கனலை செந்தி, நன்று நீ சொன்ன சேதி, நான் ஒரு விளக்கம் கேட்பேன். இன்னும் நான் கணவர் ஏற்று இல்லறம் அடைந்தேன் இல்லை, என்னனும் மகனை காண்பேன், ஏன் இந்த வார்த்தை என்றாள். தூதுவன் திரும்பி, தாயே, சொல்லுவேன் ஒன்று கேண்மோ. மாதவள் எலிசபெத்தும் மாதங்கள் 6 என்று மூது நாள் கருவை கொண்டாள் முன்னவன் ஆசியாலே. ஆதலால் உனக்கும் அந்த அருளுண்டாம், அஞ்சல் வேண்டாம். பரிசுத்த ஆவி உன்மேல் பரிவுடன் இறங்கி நிற்பார். ஒரு 10 மாதம் சென்று உன் மகன் பிறப்பான். அந்த திருமுத்து விளக்கம் நாட்டில் தேவகுமாரன் என்னும் மறுவற்ற பேரை பெற்று வளம் பெறும் என்றான் ஆங்கே. யூதர்கள் இடையே நாளும் உலவிடும் தங்க கட்டி மாதர்கள் பல பேருண்டு. மரியம்மை தன்னை நாடி தூதுவன் சொன்னான் என்றால், சுடர்விளக்கனைய கன்னி மாதருள் மணியே அன்றோ மரியம்மை புனித பெண்ணே. மேலும் அத்தூதன் சொன்னான், மெய்யருள் மகளே வாழ்க. ஏழுமோர் பிள்ளைக்கேனி இயேசு என்கின்ற பேரை பாலுடன் ஊட்டிச் சூட்டி பாவிகள் பாவம் தீர்க்க சீலமிக்கோனாய் என்றும் வளர்த்துவா சிறக்க காண்பாய். வேண்டிய வரையிற்கோரி விளக்கமும் தந்தான் தூதன். தோண்டிய இடத்தில் தண்ணீர் சுரப்பது போலே தன்னை தீண்டிய செய்தி கேட்டு திருவுளம் மகிழ்ந்த பாவை ஆண்டவர் அடிமை என்று அடிபணிந்தெழுந்து நின்றாள். வானத்துச் செய்தி கேட்ட மரியம்மை மனம் கனிந்து ஞானத்து குழந்தைக்காக நாளெல்லாம் தவம் கிடந்தாள். தானெத்தை செய்த போதும் தன் பிள்ளை நினைவாய் நின்றாள். மானத்தில் உயர்த்த கன்னி மாதத்தை யுகமாய் கண்டாள். மரியாள் விரைந்து செல்கிறாள். தேவனருள் பெற்றவளாய் மரியாள் நின்றாள். திருமகனை பெருமுனமே சிறப்பை பெற்றாள். காவலிலே தேவனருள் பெற்றோர் எல்லாம் கருணையுடை மானிடராய் திகழ்வாரன்றோ. நாவினிலும் மெய்யினிலும் நலமே காணும் நன்மரியாள் தன் வாழ்க்கை நலத்தை விட்டு ஆவலுடன் எலிசபெத்தின் இல்லம் நாடி அருள் வாழ்த்து சொல்லிவிடச் சென்றாள் ஆங்கே. மரியாளை கண்டவுடன் மனம் சிலிர்த்து மட்டில்லா ஓகையுடன் இருக்கை நீட்டி, கருணையுள்ள பெரியோரே தருணம் பார்த்து காவலுக்கு வருவார்கள் மரியே தாயே. இறைவனது அருள் பெற்ற பெருமை நீயே, இறைவனது குமாரன்தான் உனது சேயே. திருமகனின் அவதாரம் நடக்கும் இந்த திருநாடும் அருள் பெற்று நலங்கொழிக்கும் எனச் சொன்னாள் திருமரியாள் பரிவு காட்டி. எப்படி நீர் என் நிலையை அறிந்தீர் என்றாள். என்னை தேடி நீ இங்கே வந்த வேளை
என் வயிற்று குழந்தை உடன் எழுந்து துள்ளி உன்னை பார்க்க துடிப்பது போல் உணர்ந்தேன் உந்தன் உண்மையினை அப்பொழுதே கண்டு கொண்டேன். மனத்தாலும் சிரத்தாலும் வணங்குகின்றேன், மனை தேடி வந்ததற்கு நன்றி என்றாள். அப்போது திருமரியாள் உரை செய்கின்றாள், ஆண்டவரை எந்நாளும் போற்றி வாழ்வேன், எப்போதும் அவர் நமக்கு நன்மை செய்தார். ஏழைகளுக்கு அவர் பெயரே புனிதமாமே. கைப்பாடு படுவோர்க்கு கை கொடுத்தார், காத்திருந்த செல்வர்களை கலங்க விட்டார். தப்பாமல் ஆபிரகாம் வழிவந்தோர்கள் தழைத்தோங்க இஸ்ரவேலை ஆதரித்தார். என் கண்கள் அவர் உருவை வியந்து பார்க்கும், என் கைகள் அவர் உருவை வணங்கி நிற்கும். என்றென்றும் தலைமுறைக்கு அவரே நின்று இரக்கத்தை அருளுகிறார், மறக்க மாட்டேன். நன்மை செய்யும் ஆண்டவரே போற்றி போற்றி, நம்மை மீட்க வந்தவரே போற்றி போற்றி. இன்றெனவே எந்நாளும் நினைப்பேன் உம்மை, இரவாத புகழ் தந்தாய் நீயே என்றாள். அருளப்பர் பிறக்கிறார், வளர்கிறார். இப்படி சில நாள் இருந்த பின் ஓர் நாள் எலிசபெத் என்னும் எழில் மூதாட்டியார் கற்பூரத்தில் கடைந்ததோர் மேனியும் கனக மணிச்சரம் காட்டிடும் கண்களும் அற்புத வடிவிலே அமைந்தன தோள்களும் கொண்டதோர் மகனை குறையிலாது என்றனள். வீரன் என்பார் சிலர், வேந்தன் என்பார் சிலர், ஞான மகனென நவின்று வைத்தார் சிலர். வான விளிம்பிடை வந்தது போல் விழி பெருகும் மகவுக்கு பேரென்ன சூட்டலாம்? மூதாதையர் பெயர் முறைப்படி வைப்பதா, சீரான புதுப்பெயர் செப்பி அழைப்பதா? அருளப்பன் என அழைத்தாள் எலிசபெத். தாயே, நின் செயல் தக உடைத்தன்று, முன்னோர் பெயரே முறை என்றார் சிலர். தன்னருங்கொழுநன் தனையவள் அழைத்து, என்ன பேர் சாற்ற நீர் இயம்புக என்றனள். பின்னிய உதட்டினில் பேச்சிலா ஏழையோ, என்னிடம் விரைவிலோர் எழுதுகோல் கொடு என சைகையில் காட்டினர் தந்தனள் எலிசபெத். அப்பொழுதே அவர் அருளப்பன் என செப்பும் திறத்தில் செம்மைசால் பேரினை எழுதி காட்டினர். எல்லோரும் வியந்தனர். அருளப்பா, இவ்வகிலமே இறைவன் அருளப்பா என அழைத்து மகிழ்ந்தனர். பரிசுத்த ஆவியினால் நிரப்ப பெற்ற பண்பாளர் சக்கரியாஸ் மூங்கை மாறி வரிசுத்த மாயுரைக்கும் வாயை பெற்றார். வாழ்த்துகிறார் பரம்பொருளை பாடல் பாடி. தெரிவித்தேன் இஸ்ரேலின் இறைவன் போற்றி, தேடித்தன் மக்களுக்கு கை கொடுத்தார். பரிவோடும் தாவீதின் திருக்குலத்தில் பக்குவமாய் மீட்பதமை பிறக்கச் செய்தார். இவ்வண்ணம் பகையிடத்தும் வெறுப்போர் பாலும் இருந்தெம்மை மீட்டருளி வாழ வைத்தார். அவ்வாறே நாம் வாழ்ந்து சேவை செய்ய ஆபிரகாம் உடன்படிக்கை நினைவு கோர்ந்தார். செவ்வியதோர் திருக்குமரா இறைவன் வாக்கை தேர்ந்து சொல்லும் பிள்ளை என பேர் படைத்தாய். எவ்வாறும் ஆண்டவரின் பாதை தன்னை இதமாக்க தினந்தோறும் நீ உழைப்பாய். இருளினிலும் மரணத்தின் நிழலின் கீழும் இருப்போர்க்கு ஒளி காட்ட அமைதி நோக்கில் திருவடிகள் நாம் வைக்க இரக்கம் மிக்க செம்மையினால் இறைவனிடம் இருந்து நாளில் அருளோடும் இளங்கதிரோன் எழுந்து நிற்பான். அழியாத உண்மை இது என்று பாடி ஒரு பெரிய சக்தியினை வியந்து நின்றார் உயர்ந்த பணியாளர் சக்கரியாசே. சின்னஞ்செறியோன் திரு அருளப்பன் காட்டில் பாறையில் காண்பெரு மரங்களில் கூட்டில் நிழலில் குமைந்திடும் இயற்கையில் வெட்டு கிளிகளை வெம்பசி காக்கியும் தேனையே தான் வெறும் சிற்றுணவாக்கியும் வாழ்ந்து தெரிந்தனன் வாலிபம் நோக்கியே. இவனே அந்த இறைவனின் தூதுவன், அன்புடன் இவனை அறிமுகம் செய்கிறேன். ஆண்டவர் வழியை ஆயத்தப்படுத்துக, சிறந்ததோர் பாதையை செம்மைப்படுத்துக என்றொரு திருக்குறள் எதிரொலியாக பாலை வனத்திடை படரும் என்று இசையாஸ் என்னும் இறைவாக்குரைஞர் இயம்பிய வாக்கின் இயக்கம் இவ்வாறே.
குழப்பமும் தெளிவும். திருமண பேச்சு சீருடன் முடிந்து ஒருமனதாக ஒப்பந்தம் நடந்து இருவரும் ஒன்றாய் இறைவன் அருளால் இல்லறம் தொடங்க இனிதுடன் வந்த சீர்மிகும் சூசையர் செய்தி அறிந்தார். கன்னிமரியாள் கற்பமுற்றிருப்பதை களங்கம் என்றவர் கருத்தினில் நினைந்து வெளியே சொல்லவும் விரும்பாராகி உடனே அவளை ஒதுக்கிட நினைந்தார். வாழ்வதும் தவறு, மரியாள் தனது பெயரை கெடுப்பதும் பெருந்தவறாகும் என்பதால் சூசையர் இப்படி நினைந்தார். என்ன செய்வது, எப்படி செய்வது என்றவர் எண்ணி ஏங்கிய காலை தேவதூதன் அவர் திருமுனம் தோன்றி, சொல்லரும் அறிஞரே, சூசையப்பரே, கன்னி மரியாள் களங்கம் பொருந்தியலள், அவளை ஏற்க நீர் அஞ்சுதல் வேண்டா. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் மரியாள் கருவுற்றாள், இது கடவுளின் விருப்பம். ஆண்மக ஒன்றை அவள் பெற்றெடுப்பாள். இனியாம் மகவை இயேசுவென்றழைத்து நனிபெரும் வாழ்க்கை நடத்துவீர் என்றான். இயேசு எனும் பெயர் ஏனிட வேண்டுமேல் நாட்டு மக்கள் நாட்டிய பாவங்கள் அனைத்தையும் தீர்த்து அவர்களை காப்பார், அதனால் என்றான் ஆண்டவர் தூதன். தேவ தூதன் மொழி செவிகளில் ஏற்று சூசையப்பரும் துயரம் நீங்கினார். என்றோ ஒரு நாள் இறைவாக்குரைஞர் செப்பிய மொழியினை சிந்தையில் நிறுத்தினார். கன்னி ஒருத்தி கருவுற்றிருப்பாள், தேவகுமாரனே திருமகன் ஆவான், நாயகன் என்றும் நம்மோடு என்னும் பொருளினை குறிக்கும் அருட்பெயராக இம்மானுவேல் எனும் பேரிட்டு வளர்ப்பார். இப்படி உரைத்தார் இறைவாக்குரைஞர். ஆண்டவர் கூறிய அருள்மொழி தன்னை அப்பொழுது எண்ணி அமைந்தனர் சூசையே. பெத்லகேம் நோக்கி. உலகில் முதல் ரோம சாம்ராஜ்ய அதிபர் சேசார் அகுஸ்துஸ் என்பார் மக்கள் தொகையின் மாபெரும் கணக்கை எடுக்கும்படிக்கு கட்டளையிட்டார். சேசாரின் கீழ் சிற்றரசான சீரியா வேந்தன் இச்செய்தியை சொன்னான். அவரவர் ஊரில் அவரவர் இருந்து குடிக்கணக்கெடுக்கும் கோன்முறை செயலுக்கு உதவும்படிக்கு உத்தரவிட்டான். சொல்லினை ஏற்று சூசையப்பரும் மழலை சுமந்த மரியாள் தன்னோடும் நற்கலிலேயா நாசரேத் விட்டு பெத்லகேமுக்கு பெயர்ந்தே சென்றனர். யூதேயாவின் உன்னத நகராம் அந்நகரத்தில் அவர் அமைந்தனரே. வர இருந்தவர் வருகிறார். தங்கள் நகரில் தங்கிட வந்த சூசையப்பரும் துணை மரியாளும் அந்நகர் முழுதும் ஆட்களால் நிரம்பி அமர ஓர் இடமும் அமையாதிருந்தனர். வெளியூர் சென்று மீண்டவர் யாவரும் விடுதிகள் தோறும் வீற்றிருந்தமையால் வீடுகள் சாலைகள் வெள்ளமாய் கிடந்தன. சத்திரங்களிலும் ஜனத்திரள் வழிந்தது. அதனால் மரியாள் ஆனிரை தொழுவில் வைக்கோல் பரப்பி வந்து தங்கினாள். பிள்ளை பெற்றெடுக்கும் பேறு காலத்தை கள்ளமில் மரியாள் காணும் காலை வானில் தூதன் வளம் பெறத் தோன்றி ஆயர் மக்களை அழைத்தனன் ஆங்கே. ஆயர் மக்களே, ஆயர் மக்களே, அருள்மொழி வல்ல திரு அவதாரன், பாவங்கள் நீக்கும் தேவகுமாரன் கைத்துணி ஒன்றில் கண்களை திறந்து ஆனிரை தொழுவில் அவதரித்துள்ளான். அன்னான் ஒளியை கண்ணால் பருக முன்னால் நடந்து மூழ்க ஒன்றாய். ஆண்டவர் குமாரன் அவதரித்ததனால் ஆண்டவர் மகிமை அதிகரித்துள்ளது. அவரது கருணை அமைய பெற்றோர் அமைதி பெறும் நாள் அருகினில் வந்தது என்றது கேட்டு இசையொலி பரப்பி வானோர் சேனை வாழ்த்தியதாங்கே. ஆயர் மக்கள் அனைவரும் ஒன்றாய் ஆனிரை தொழுவினை அறிய நடந்தனர். தேவதூதன் செப்பியபடியே பொன்னொளி மாலை புகழுடம் பணிந்து மின்னலின் பிழம்பாய் மேனி வடித்து தன்னொளி பரப்பும் தகைசால் மைந்தனை கண்ணால் கண்டு களித்தனர் ஆயரே. காற்றொரு பாட்டு பாட ககனமே விளக்கமேந்த
ஊற்றென நிலவின் சாறு உள்ளொளி பொங்கி பாய, நூற்றிலோர் பூவை போல நுவலரும் முகத்தை காட்டி, ஆற்றல் சால் மைந்தன் தன்னை அணைத்திருந்தனளே அன்னை. துல்லிய பட்டு போன்ற தூயவள் மரியாள் கையில் மெல்லிய பாலன் இயேசு விளக்கென புன்னகைத்தான். நல்லவர் உள்ளம் போல நலம் பெற பிறந்த செல்வன் இல்லையென்னாதவாறு இருகரம் விரித்து நின்றான். மாளிகை செல்வம் தோற்கும், மாணிக்க தொட்டில் தோற்கும், தூளி இல்லாத போதும் தூங்கினான் பாலன் இயேசு. வாழியே என்றார் தூதர், வணங்கியே நின்றார் ஆயர். நாழிகை செல்லச் செல்ல நல்லொளி மேலும் பல்கும். தாலேலோ. சோதிமணி பெட்டகமே சுடரொளியே, யூதருக்கு ஆதிமகனாய் பிறந்த அருந்தவமே தாலேலோ. வானளந்த திருக்குமரா மனித குல மருத்துவனே, தேனமுத திருவாயில் சித்திரங்கள் தீட்ட வந்தாய். பல்லாண்டு பல்லாண்டு பாலைவனம் போலிருந்து எல்லாமும் இழந்து வரும் இஸ்ரேலை வாழ வைப்பாய். அந்நாளில் நூலோர்கள் ஆன்றோர்கள் பெரியோர்கள் சொன்னபடி மீட்பதற்கு தோன்றி வந்தாய் தாலேலோ. மாளிகையும் இல்லை மஞ்சமில்லை என்றாலும் ஏழை தொழுவில் வந்த இறைமகனே தாலேலோ. இன்னின்ன காலமெல்லாம் இவ்வாறு நடக்குமென சொன்ன இறை வாக்கினருக்கு தொடர்பான உதாரணமே. தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கன்னி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் இறைவனது திருக்குமரா, மாரியிலே மழை பொழிந்து மக்களினம் வாழ வைக்கும் காரியம் போல் உன் தந்தை காலத்தே அனுப்பி வைத்தார். உன்னைப் போல் செல்வனை நான் உலகெங்கும் கண்டதில்லை. என்னை போல் ஏழையை நீ எங்கேனும் கண்டதுண்டா? போட்ட விதை முளைக்கும் பொன்னான பூமியிலே வாட்டமில்லா பயிராக வந்து விளைந்தவனே, நல்ல கொடிகளெல்லாம் நான் பார்க்க தோணுதையா? வல்லவராம் உன் தந்தை மனதில் என்ன வைத்தாரோ? காட்டு வழி போனாலும் கள்ளர் பயம் ஆனாலும் கூட்டம் உனை தொடரும் கோமகனே தாலேலோ. ஆகாய பந்தலிலே 1000 பேர் சுற்றி வந்து வாகான சீரழித்த வரமே மணிமகனே. மாணிக்க தொட்டிலுக்கு வாய்க்காத பெருமையெல்லாம் ஆனிரை தொழுவினுக்கு ஆரளித்தார் எங்கோவே. எவ்விடத்தில் பிறந்தாலும் எப்படித்தான் வாழ்ந்தாலும் செவ்வான திருக்குமரன் தேசமெல்லாம் புகழ் பெறுவான். நம்பிக்கை விசுவாசம் நான் வைத்து இருப்பது போல் நம்பி உனை தொடர்வோர் நாளை பெருகுவரே. அன்பில் பிறந்தவனே அருமை திருமகனே, என் வீட்டு பேரொளியை ஏற்ற வந்த திருவிளக்கே, இன்பத் திருநாளே, இஸ்ரவேலில் வரும் வரைக்கும் கண்மூடி தொங்கிடுவாய் காலம் உன் கையினிலே.